இந்த சூதாட்டம் கூட பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலான தர்மவான்கள் முன்னிலையிலே நடந்தது. ஏதாவது அதர்மம் நடந்திருந்தால் அவர்கள் சகிப்பார்களா? ஆமா, தர்ம சூதாட்டத்தில் அடைந்த வெற்றி தர்ம யுத்தத்தில் அடைந்த வெற்றிக்கு சமானம். ஆஹா, நானும் இதை ஆமோதிக்கிறேன். தாங்கள் மட்டுமல்ல, பாவம் அந்த தர்மராஜரும் ஆமோதித்தார். ஆனால் அந்த பீமன் தான் கோபாவேசம் கொண்டு தீவிரமான சபதம் செய்து சென்றார். மாமா, இந்த அர்த்தமில்லாத பிதற்றல்களை சொல்லி அவர் மனதை ஏன் புண்படுத்துகின்றேன்? சொல்லட்டும். வெட்கமில்லாமல் சபதங்கள் வேறா? என்னவென்று? என்ன இருக்கிறது? பித்தனை போல் எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் குத்தி கொள்வேன் என்று, என் மார்பை பிளக்கிறேன் என்றார், என் ரத்தத்தை குடிக்கிறேன் என்றார். நான் என்ன செய்தேன்? அண்ணாவின் ஆக்கினை, அதுவே எனது உடனடி காரியம். பிறகு அந்த திரௌபதி, ஒரு திரௌபதியின் உறவினர் மட்டுமென்ன, அகில உலகமெல்லாம் தன் பக்கம் கௌரவ வம்சத்தின் அழிவு தவறாது தவறாது என்று கர்ஜனை செய்து கொண்டிருந்ததால் நானும் சகிக்க முடியாமல் சொல்லிவிட்டேன், எங்கள் ராஜாதி ராஜன் பக்கம் மலை போன்ற தேவர் பலராம தேவரே இருக்கிறார் என்று. அந்த பலதேவன் முன்பாகவே இந்த துரியோதனன் துறைகளை அடித்து நொறுக்குகிறேன். என்ன செய்ய முடியும் அந்த வயோதிகனால், யாதவனால்? பரம துஷ்டனவன். உங்கள் விரோதத்துக்கு அவன்தான் காரணம். அவனை என்ன செய்தாலும் பாதகமில்லை. மன்னித்து சாந்தமடையுங்கள் பிரபு. தாங்கள் பெரியவர்கள், அமருங்கள். எல்லோருடைய நலனையும் விரும்புபவர். தங்களிடம் முறையிட்டுக் கொண்டால் எங்களுடைய பயம் தெளியும் என்று தெரிவித்தோமே தவிர. குருதேவா, இந்த பயமும் பொறாமையும் எனக்கே நேர வேண்டும். இந்த சூதாட்டத்தில் கிடைத்த அரசுரிமை அத்தனையும் குருதட்சணியாக தங்களுக்கே தத்தம் செய்து விடுகிறேன். தாங்களே அவர்களின் அரசை அவர்களுக்கே கொடுத்துவிட்டு இந்த விரோதத்தை சமரசப்படுத்துங்கள். அவசியமில்லை. பாத்திரமறியாமல் பிச்சை அளிப்பது கூட மகா பாவம். துரியோதனா, உன் குணத்துக்கு மகிழ்ந்து உனக்கு வரமளிக்கிறேன், கேட்டுக்கொள். ஆஹா, லக்கணகுமாரா, நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தாய். வாப்பா வா. குருதேவரின் பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம் செய். கல்யாண பிராப்திரஸ்து. துரியோதனா, அடக்கத்தில் உன்னையும் மிஞ்சி விட்டான் உன் குமாரன். பெரியோர்கள் என்றால் அவனுக்கு மரியாதை, தாங்கள் என்றால் அளவு கடந்த தனி பக்தி. அதுதான் உத்தம புருஷ லட்சணம். வருங்கால சக்கரவர்த்திகளுக்கு வழிகாட்டுவன. எழுந்திரப்பா. ஏன், என்ன வேண்டும்? நம் லக்கணகுமாரனுக்கு சிறிது காலமாகவே ஒரே ஒரு கோரிக்கை. தங்கள் மகள் வத்சலா தன் பட்ட மகிழ்ச்சி ஆக வேண்டும் என்று தவம் கிடக்கிறார். தாங்கள் அந்த வரத்தை கடாட்சித்து அருள வேண்டும். அதற்கென்ன, அப்படி ஆகட்டும். எழுந்திரப்பா. வாமா சுபத்ரா. கல்யாண பிராப்திரஸ்து. பாண்டவர்கள் அனைவரும் சௌக்கியம்தானே அண்ணா? பராக்கிரமம் உள்ளவர்களுக்கு எங்கிருந்தாலும் சௌக்கியம்தான். சௌக்கியமா இருக்கிறாயா அம்மா? வத்சலா, பார்த்தாயா, உன் அத்தான் சத்தியவானாகி வந்திருக்கிறான். அவர் சத்தியவானானால் இவள் சாவித்திரி ஆவாள். நம் வச்சலா எதிலும் குறைந்தவள் அல்ல. ருக்மிணி, ரேவதி மதனையை காணவில்லையே, சௌக்கியமா இருக்கிறார்களா? அவர்கள் ஒரு கர்நாடகம். ராஜ்யம் போனது உங்களுக்கல்ல அவர்களுக்கே என்றுதான் விசாரப்படுகிறார்கள். நாம் உற்சாகமா இருந்தால் அவர்களும் உற்சாகமா இருப்பார்கள். ஆமாமாம், வாருங்கள் வாருங்கள். சுபத்ரா தேவியாரை பார்த்ததும் எனக்கே மிகவும் பரிதாபமாகிவிட்டதம்மா. முன்னிருந்த வைபவமே இல்லை. எந்த ஆபரணங்களும் இல்லாமல் வெறும் மரவுரியோடு வந்தார்களம்மா. எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவ்வளவுதான். நாம் என்ன செய்ய முடியும்? மகாராணி, சுபத்ரா தேவியார் வருகிறார்கள். சரி மல்லி, ஏதாவது ஒரு துணி கொண்டு வந்து கட்டுப்போட. அம்மா, அப்பா, அப்பா. மல்லி, அம்மா, அப்பா. வாமா சுபத்ரா.
சௌக்கியமாய் வந்தாயம்மா? உட்கார். அது என்ன கிரகச்சாரமோ, நீங்கள் வரும் வேளையில் தான் எனக்கு இந்த தலைவேதனையும் வந்து விட்டது. பார்க்க வர முடியாமல் போய்விட்டது. வந்ததும் நானே வரலாம் என்றுதான் நினைத்தேன். சிறி அண்ணனும் ருக்மணியும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் விட்டார்கள். யார் வீட்டுக்கு போனால் என்னம்மா, எனக்கு ஒருவித ஆட்சேபனும் கிடையாது. இனி எல்லாம் இங்க இருக்க வேண்டியவர்கள் தானே இந்த 12 வருஷங்களும். எங்கிருந்தாலும் எங்கள் சுகத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது மதனி. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ணா எப்போது வருவார் தெரியுமா? அது என்னமோ, என்னை கேட்டுதான் போனாரா இல்ல என்னிடம் சொல்லிவிட்டு தான் வருவாரா? அதிலும் முன்கோபி. அங்க என்ன செய்து விட்டு வருகிறாரோ அதுவே பயமா இருக்கிறது. அம்மா. மதனி, நீ மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள். அண்ணன் வந்ததும் வந்து பார்க்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.